வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான அசோகா அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அசோகா அல்வாங்கிறத நம்ம பாசி பருப்புல தான் இப்ப செய்ய போறோங்க. ரொம்பவே ஈஸியா செய்திடலாம். சட்டுன்னு இது ரெடியாகி நமக்கு கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்டா குக்கர்ல 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் இதுல இப்ப நான் 1 கப் பாசி பருப்பை நல்லா கழுகி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுக்கலாம். இந்த பாசி பருப்போட கலர் சேஞ்ச் ஆகாம இதை நம்ம வறுத்து எடுக்கணும். அதே டைம் இது நல்லா வறுபட்டம் இருக்கணும். இது நல்லா வறுபட்ட அப்புறம் இதுல நம்ம இனி தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்தேன். அந்த 1 கப் பாசிப்பருப்புக்கு நான் இப்போ 2.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். எந்த கப்ல பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்ல 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றினப்புறம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்ட அப்புறம் இதை அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 4 விசில் வார வரை வெயிட் பண்ணுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். 4 விசிலுக்கு அப்புறம் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இது நல்லாவே குக் ஆகியிருக்கு பாருங்க. நம்ம சேர்த்த தண்ணி அளவும் கரெக்டாக இருக்கு. நல்லா இது வெந்திருக்கு. இனி இது நல்லா ஆறின அப்புறம் இதை நம்ம மிக்சியில் ஒருக்கா கிரைண்ட் பண்ணலாம். அப்புறம் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம். நெய் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் மட்டும் பாதாம் நான் இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இனி இதே பேன்லேயே கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் நெய் அதிகமாகவே சேருங்க. அப்போ இந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆனதும் இதில் 1.5 டீஸ்பூன் அரிசி மாவு கூடவே 1 டீஸ்பூன் கோதுமை மாவு இதையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இந்த ரெண்டும் இனி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதான் லைட்டாக அப்படி ஃப்ரை ஆகும் பாருங்க. அந்த டைம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு பேஸ்ட்டு இதில் சேர்க்கலாம். இந்த அரிசி மாவு கோதுமை மாவு இந்த ரெண்டையும் சேர்த்த அப்புறம் கரெக்டாக 1 நிமிஷம் இந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுக்குள்ளாடி நமக்கு இது ரெடி ஆகிரும். இனி இதுக்கு கூடவே பாசிப்பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகட்டும். ஒரு முறை இதையெல்லாம் நல்லா கலந்து விட்ட அப்புறம் இனி இதில் சர்க்கரை சேர்க்கலாம். எந்த கப்பில் நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேருங்க. 1 கப்ல இருந்து 1.25 கப் வரை சேர்க்கலாம். ஆனால் 1.25 கப் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால 1 கப்பே சேர்த்துக்கோங்க. இனி நம்ம சர்க்கரையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடும்போது இது அப்படியே லூஸ் ஆகும் பாருங்க. லூஸ் ஆகிட்டு இன்னும் இது டைட் ஆகிரும். அப்படியே சர்க்கரையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்ட அப்புறம் இனி இதில் நெய் சேர்க்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து இது நல்லா கலந்து விடுறேன். இது அதிகமாக நெய் அப்சர்வ் பண்ணும். அதனால இந்த அல்வா செய்யறதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுங்க. அசோகா அல்வானாலே அது ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். அதனால நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் இனி ஃபுட் கலர் இதில் இப்போ சேர்க்கிறேன். இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேங்க. அதனால இதில் நம்ம அப்பப்போ நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். எந்த கப்பில் நீங்கள் 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. இதுக்கு அவ்வளோ தேவைப்படும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். நெய்யை அப்சர்வ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இது பேனில் ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வரும். இந்த டைம் நம்ம ஃபைனலாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாதாமை இதில் தூவிடலாம். கூடவே ஏலக்காவையும் சேர்க்கலாம். ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் கூட நெய் சேருங்க. நெய் சேர்த்து கலந்துட்டு அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.